Which of the following is necessary condition for Routh-Hurwitz stability? ஸோ இந்த கொஸ்டனை சால்வ் பண்ணுறதுக்கு RH ஸ்டெபிலிட்டியில் நமக்கு நெசசரி கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த RH மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நெசசரி கண்டிஷன்ஸாக நமக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து all the coefficients of the characteristic equation must have same sign. ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா கோஃபிஷியன்ஸுக்கும் நமக்கு சேம் சைன் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான மிஸ்ஸிங் டேர்ம்ஸும் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2s² + 3s + 4 is equal to 0. ஸோ இங்கே நமக்கு 3, 2, 1 and 0 அப்படின்னு இந்த மாதிரி ரெடியூசிங் ஆர்டரில் இருக்குது. எந்த விதமான டேர்ம்ஸும் மிஸ் ஆகலை. அண்ட் கோஎஃபிஷியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைடில் இருக்குது. ஒன்று த்ரூ அவுட் பாசிட்டிவாக இருக்கணும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. அண்ட் இது போக நம்ம RH டேபிளில் ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியோட கண்டிஷன் வந்து இன்னுமே வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து நெசசரி கண்டிஷன் பட் நாட் தி ஒன்லி கண்டிஷன். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நெசசரி கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல் த கோஃபிஷியன்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஷுட் பி பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட மேட்ச் ஆகுது. Elements of first column should be positive. Number of negative and positive coefficients should be equal. Element of first column should be negative. So இந்த பாயிண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா RH டேபிளில் இருக்கிற பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இது வந்து வேலிடேட்டரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.